சந்தோஷமாக இருக்கேன் ஏசப்பா, அதை எப்போதும் விரும்புகிறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்கிற ஒரு வார்த்தைன்னா, திராணிக்கு மேலாக நான் உன்னை சோதிக்க விட மாட்டேன். அவர் தாங்கிக் கொள்ள பலனையும் தப்பிச் செல்ல வழியையும் உங்களுக்கு அவர் கொடுக்கிறார். ஆமே, காரணம் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய சோதனைகளை கண்டு நீங்கள் துவண்டு போனீர்களோ, சுந்தரம், உங்கள் சோதனையை ஆண்டவர் மாற்றுவாராக. ஆமே, சோதனை கண்டு பயப்படாதீங்க. யோபுக்கு வந்த சோதனைகள் ஏராளம். ஆனாலும் யோபினுடைய சோதனையை ஆண்டவர் லெகுவாக மாற்ற ஆரம்பித்தார். யோபினுடைய சோதனையை ஆண்டவர் மாற்ற ஆரம்பித்தார். நிச்சயமாக சொல்ல முடியும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கிற ஒவ்வொரு சோதனைகளையும் கர்த்தர் தாங்கிக் கொள்ள பலனை கொடுப்பார். இரண்டாவது, தப்பிச் செல்ல வழியை உங்களுக்கு கொடுப்பார். ஆமே, திராணிக்கு, ஒரு மனிதனுக்கு திராணிக்கு மேலாக கர்த்தர் சோதனையை அனுமதிக்க மாட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமே, ஒரு குறிப்பிட்ட காலம்தான் கர்த்தர் உங்களை சோதித்து பார்ப்பார். அதற்கு பிற்பாடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த சோதனைக்கு ஈடாக ஆண்டவர் மகிமையை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொண்டு வருவார். ஆமேன். யோபு சொல்லுகிறார், நான் சோதிக்கப்பட்ட பின்பு நான் சுத்த பொன்னாக நான் விளங்குவேன். ஆமேன். சோதனை உங்களை பரிசுத்தமுள்ளவர்களாக மாற்றும். சோதனை உங்களை ஆசீர்வாதமாக, மனிதனாக மாற்றும். ஆமேன். இந்த வார்த்தை நம்புங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய ஒவ்வொரு சோதனையும் ஆண்டவர் மாற்றுவாராக. நான் சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக ஆண்டவர் தப்பிச் செல்ல வழியை உங்களுக்கு கொடுப்பாராக. காட் பிளஸ்.